அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் டெல்லி போட்ட வலையில் சிக்கிய திமுகவின் 3 முக்கிய அமைச்சர்கள், இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாக இருக்குது. இப்போ அதிரடியாக திமுகவில் இருக்கக்கூடிய பெரிய பினாமிகள் அனைவருமே வசமாக சிக்க போகிறாங்க. இப்போ தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா அதிரடியாக டெல்லிக்கு தூக்கிய சம்பவத்தின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக அவருடைய வீடு, அவருக்கு சம்மந்தப்பட்ட இடங்களை அதிரடியாக ரைடுகள் நடத்த போகிறதாக ஒரு ரகசிய தகவல் கிடைத்து இப்போ அதிரடியாக திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்களுக்கு குறிவைத்திருக்காங்க. சில வசமாக பார்த்தீங்கன்னா டெல்லி போட்ட வலையில் வசமாக சிக்கியிருக்காங்க. சில இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிய போகுது. திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பினாமியாக பின்னிருந்து இயங்கக்கூடிய ஒரு பலமாக இருக்கக்கூடியது தான் இந்த 3 அமைச்சர்கள். அந்த 3 அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி, ஏவா வேலு, அதே மாதிரி எம்பி ஜெகத் ரக்ஷன், இந்த மூவருமே பார்த்தீங்கன்னா திமுகவுடைய பெரிய பினாமியாக இருக்காங்க. சில பார்த்தீங்கன்னா எம்பி ஜெகத் ரக்ஷன் அவர்கள் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கே ஸ்பான்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஆளாக அவர் இருக்கார். இந்த நிலையில் தான் இப்போ அதிரடியாக அவருக்கு சம்மந்தப்பட்ட இடங்கள் அனைத்து இடங்களுமே ரைடுகள் நடந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலுக்குள்ளே திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அனைவருடைய வீட்டிலேயே ரகசியமாகவே ரைடுகள் நடக்க போகுது. இரவோடு இரவாகவே ரைடுகள் நடத்த போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை ஒரு முக்கிய முடிவுகள் எடுத்திருக்காங்க. சில கட்டாயம் திமுகவில் ஈடி வளையத்தை விரித்த வலையில் வசமாக திமுகவில் முக்கிய அமைச்சர்களாக சிக்கியிருக்காங்க. ஏற்கனவே சொத்து குவிப்பு வழக்குகளும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்கச்சக்கமான சொத்துக்கள் இருக்குது. இது அனைத்துமே கணக்கில் எடுத்து இப்போ சிஏஜி அதிகாரிகளும் களத்தில் இறங்க போகிறாங்க. சில திமுகவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க. சில பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி திமுக முதல்வர் ஸ்டாலினுடைய தலையில் ஒரு மிகப்பெரிய இடியை இறக்கியிருக்காங்க. சில அடுத்தடுத்தாக திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட போகிறாங்க. சில கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னா வழக்குகள் நிலுவையில் இருந்தது அப்படின்னா திமுகவில் 2026 தேர்தலில் போட்டியிடத்துக்கான வாய்ப்புகள் ஒரு மிக 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 ஒரு கம்மியாக தான் இருந்திருக்கும். இருந்தாலுமே செந்தில் பாலாஜி அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஊழல்வாதியாகவே பேசப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் செந்தில் பாலாஜி அவருடைய வீட்டில் அவர் சம்மந்தப்பட்ட இடங்களில் நடந்திருக்க ரைடுகள் தொடர்ந்து ரைடுகள் 2 நாட்களாகவே நடந்திருக்கக்கூடிய நிலையில் அங்கு சிக்கிய பணத்தின் அடிப்படையில் மூட்டையாக சிக்கியிருக்கு. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வேலூருடைய வீட்டிலும் பார்த்தீங்கன்னா அவருக்கு சம்மந்தப்பட்ட நிறுவனங்களிலும் ஒரு மிகப்பெரிய பணங்கள் பார்த்தீங்கன்னா கண்டெய்னராக சிக்கியிருக்கக்கூடிய நிலையில் தான் திமுகவில் அதிர்ச்சியை அளிச்சிருக்கு. இருந்தாலுமே என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்முடைய